ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம தெரியாதனமாக ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான மெசேஜஸ் வந்து நம்ம அழிச்சிருப்போம். அந்த மெசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிக்கில் ரெக்கவர் பண்ணி வைக்கிறது எப்படி அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய குரூப்ஸில் இருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஷோ அவுட் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சேட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு. பாருங்கள், ஹாய் ப்ரோ அப்படி டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். இந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போயுமே ஆட்டோமேட்டிக் ஒரு பேக்கப் எடுக்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணி வைக்கணும். இல்லைனா மேனுவலாக நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் கிளிக் பண்ணுங்கள், செட்டிங் போங்க, சேட் போங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேட் பேக்கப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 100% கிளியர் ஆயிரும். லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ பேக்கப் எடுத்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ட்ரைவ் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இப்போது கூகுள் ட்ரைவ் செட்டிங் வந்து ஒன்று மாற்றிக்கலாம், பேக்கப் டு கூகுள் ட்ரைவ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேக்கப் எடுக்கணுமா, வீக்லி பேக்கப் எடுக்கணுமா, இல்லை ஒன்லி வென் ஐ டேப் பேக்கப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெய்லி கொடுத்துட்றேன். ஒரு மெயில் ஐடி நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த பேக்கப் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த மெசேஜ் வந்து நான் டிலீட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பையும் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். பாருங்கள், செட்டிங்குள்ளே ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் மேனேஜ் ஆப்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இதில் வாட்ஸ்அப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் காட்டும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கிளியர் ஆல் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். மறுபடியும் பாருங்கள், அக்ரி அண்ட் கன்டினியூ. ஆஸ் யூஷுவல் மொபைல் நம்பர் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். இப்போது நான் ஓடிபியும் என்ட்ரு பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் கண்டினியூ கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பேக்கப் ஃபவுண்டுன்னு காட்டுது. இப்போ நீங்கள் ரீஸ்டோர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஆஸ் யூஷுவல் நேம் கொடுத்துருங்க. இப்போது நம்ம டிலீட் பண்ண அந்த கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த சேட் கரெக்டாக காட்டுது. ஸோ இது போல் மெத்தட்ஸில் நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜஸ் வரும். ஸோ இது பிற்காலத்தில் நமக்கு தேவைப்படும் நீங்கள் நினைக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வாட்ஸ்அப் ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது போல் பல ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.